இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் வரும். அம்மா அப்பா 2 பேரும் வந்து தமிழ் பேராக இருக்குது. ஆனால் குழந்தைங்களோட பெயர் மட்டும் ஜெனி லாரன்ஸ் அப்படின்னு இருக்குங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். க்யூட் குட்டி ஜெனி எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1987. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து இறக்குறாரு. ஸோ சென்னை மாகாணத்துக்கு அப்போ ஜெனியோட அப்பா வந்து தன்னுடைய முதலாளியை அழைத்து கொண்டு வாகனத்தில், அதாவது 4 சக்கர வாகனம்னு சொல்லுவோம் இல்லையா, காரில் பயணிக்கிறாங்க. ஸோ அந்த டயத்தில் எம்ஜிஆர் இறந்த செய்தி வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே பிளாக் ஆகுது, ஊர்வலம் நடக்குது. ஜெனியினுடைய அப்பா சுந்தர் ஓட்டி வர வாகனம் அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்குது, எல்லாம் ஃபுல் ஸ்ட்ரைக்கு. ஸோ இப்போ ஜெனியோட அப்பாவுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா அப்படின்னா, கார்லேருந்து இறங்கி வெளியில் பார்க்குறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கட்சி கொடி மட்டும்தான் தெரியுது. ஸோ அப்போ அவங்களோட மைண்டுக்கு வருது, இந்த கட்சி கொடியை நம்ம காரில் டைப் பண்ணிட்டோம், கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாகனம் இங்கேருந்து சீக்கிரம் போயிடும். அதே ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காரில் அந்த கட்சி கொடியை கட்டிடுறாங்க, எம்ஜிஆருடைய கொடியை. உடனே போலீஸ், பொலிட்டிக்கல் குரூப் யார் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ அவங்க அந்த கட்சி கொடி வாகனத்தை பார்த்ததும் வழி விட்டுடுறாங்க. ஸோ ஜெனியோட அப்பா தன் முதலாளியை சேஃபாக கூட்டிகிட்டு வெளியில் வராங்க. ஆனால் அதே சமயம் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அவ்வளவு அவசரமாக ஜெனியோட அப்பா வரத்துக்கு காரணம், நம்ம ஜெனி பிறந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலில். செப்டம்பர் 29 திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலில் ஜெனி பிறந்திருக்காங்க. அதே நேரம் தன்னுடைய அப்பா குழந்தைய பார்க்குறதுக்காக வேக வேகமாக வராரு. என்னதான் திருவண்ணாமலையில் பிறந்து அங்கே உள்ள முறைப்படி, அதாவது அம்மாவினுடைய மனைவியினுடைய முறைப்படி அவங்க அந்த ஐயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வச்சு அவங்க மந்திரங்கள் சொல்லி பெயர் வைத்தாலும், ஜெனியினுடைய பாட்டி கிறிஸ்தவ முறைப்படி சர்ச்சில் ஜெனிக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பெயர் வைக்கிறாங்க. அப்படி வைத்த பெயர் தான் ஜெனிஃபர் ஜோஸ்வின். யார் வச்சது அப்படின்னா ஜெனியினுடைய பாட்டி அந்தோணி அம்மாள். எல்லாரும் ஷார்ட்டாக ஜெனி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜெனி இப்போ அவங்க அம்மா அப்பாவோட ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சவுண்டு திடீர்னு வருது, ஜெனி ஜெனி ஜெனின்னு. ஜெனிக்கு ஒன்றும் புரியலை, யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்களுடைய தோழன், பள்ளி தோழன் சதீஷ். உடனே சதீஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனியை கூட்டிகிட்டு போய் தன்னுடைய அப்பா, அவருடைய அப்பா கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது ஜெனி, என்னுடைய வகுப்பு தோழி அப்படின்னு. ஸோ அவங்க அப்பா, அவங்க அம்மா, தங்கை 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஜெனியை பார்த்து வெல்கம் பண்ணுறாங்க. ஜெனியும் ரொம்ப சந்தோஷமாக நன்றி அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய தோழன் சதீஷ் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சியான செயல் அப்படிங்கிறது ஜெனியோட மனசில் ரொம்ப இடம் பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய முதல்வராக இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் கொடுக்க முடியாது, விஜி ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த மாதிரி தப்பான செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டாங்க, எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் சர்டிஃபிகேட்ஸை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாகவே பாதுகாத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் தன் கணவருக்கு விபத்து ஏற்பட்டதும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு விஜி திரும்ப போகிறாங்க. தன்னுடைய முதல்வர், கல்லூரி முதல்வரை பார்க்குறாங்க. அவங்களுடைய பெயரும் விஜயலக்ஷ்மி அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஸோ அந்த ஆசிரியை தன்னுடைய மாணவியான விஜயலக்ஷ்மி மீது மிகுந்த அன்பு கொண்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா கொடுக்குறாங்க. நீ திரும்ப படி அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறாங்க. அந்த ஊக்கம்தான் விஜயலக்ஷ்மியை ஒரு ஆசிரியராக உருவாக்குனது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஜெனி 8ஆம் வகுப்பில் மாவட்ட ஆட்சியரோட மரம் நடு விழா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கிட்டு அதுக்கான சான்றிதழும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து படிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம்.